ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.6, 12ஆம் வகுப்பு கணிதம். x + y cos y/x dx = x cos y/x dy சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், அப்படியே ஒரு தடவை எழுதிப்போம். x cos y/x into dy = x plus y cos y/x dx. கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த dxஐ இந்த பக்கம் கொண்டு வரும். ஏற்கனவே dy இருக்குது, dx இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வரும். dy/dx = ஏற்கனவே அங்கே x + y cos y/x இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய x cos y/x அப்படிங்கிறது RHS வந்தால் வகுத்தலில் வரும். ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறதுனால இது அப்படியே அந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் x cos y/x இப்படின்னு வருது. இது கணக்கில் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த கணக்கை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். எப்படி அப்படின்னா, இதனுடைய அடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். எக்ஸோட பவரில் 1, ஒய்க்கு பவரில் 1, கீழையும் 1. அதேமாதிரி எல்லாமே அடுக்கு வந்து என்ன சமமாக இருக்கிறதுனால இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். வகைக்கெழு சமன்பாடு ஆகும். இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, y = vx அப்படின்னு பிரதியிடணும். y = vx அப்படின்னு பிரதியிடணும். y = vx அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த yயை வகைப்படுத்தினா நமக்கு என்ன வரும், dy/dx. yக்கு dy/dx வரும். இந்த பக்கம் இருக்கிறது v அப்படியே வச்சுக்கிட்டு xஐ வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் xஐ அப்படியே வச்சுக்கிட்டு vயை வகைப்படுத்தினோம்னா dv/dx. நம்ம xஐ பொறுத்து வகைப்படுத்துறதுனால xக்கு 1 வரும், கீழே இருக்கிறது dxன்னு வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத 1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறத 2ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 1, 2 ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு LHS ரெண்டுத்துலேயுமே dy/dx தான் வருது. இங்கேயும் dy/dx வர்றதுனால LHS சமங்கிறதுனால RHS ரெண்டும் சமம். RHS என்ன இருக்குது, v + x dv/dx அப்படிங்கிறதும், இந்த பக்கம் என்ன இருக்குது, x + yன்னு வருதில்ல, yக்கு தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், vx. அதனால் y வர இடத்துலலாம் வந்து vxன்னு போட்டுக்கணும். y எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் vx. y வர இடத்துல vx/x வகுத்தல் கீழே அதே போல் x cos yக்கு பதிலாக vx/x. இப்போ இந்த இடத்துல x கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், கீழே x cos v, மேலே x + vx cos v. இங்கேயும் x கேன்சல் ஆகிடுது. இன்னும் ஒரே ஒரு லைன் கீழே இருக்கிறதுல மாற்றம் கிடையாது, x cos v அப்படியே வந்துடுது. மேலே ரெண்டுத்துலேயுமே வந்து x இருக்குது. அதனால் ஒரு xஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா x இருக்கிற இடத்துல 1ன்னு வரும், ப்ளஸ் இந்த இடத்துல xஐ வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் v cos v அப்படின்னு வரும். இது அப்படியே எதோட மதிப்பு அப்படின்னா v × x dv/dxோட மதிப்பு தான் வந்து இங்கே எழுதியிருக்கிறது. அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த x dv/dx இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த vயை அந்தாண்ட கொண்டு போகிறோம். இந்த பக்கம் என்ன இருக்குது, 1 + v cos v/cos v இருக்குது RHSல. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் அடிச்சிடுறோம், கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருக்கிறது தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற v அந்த பக்கம் போனால் -vன்னு வரும், -v. இப்போ என்ன செய்ய போகிறோம், மீசியம் எடுக்க போகிறோம். x dv/dx =
மீசிமங்கிறது என்னென்னா காஸ் வி அப்படிங்கிறது தான் மீசிம. அப்படியே குறுக்க பெருக்கிறோம். 1ஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன்னா அதே தான் வரும். 1 ப்ளஸ் வி காஸ் வி மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப என்ன வரும்னா அங்கேயும் வி காஸ் வி தான் வரும். ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த பக்கம் என்ன வருது அப்படின்னா வகுத்தல்ல காஸ் வி மேலே இந்த வி காஸ் வி மைனஸ் வி காஸ் வி கேன்சல் ஆகி மிச்சம் 1 மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்குது டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு மாறிகள் பிரிக்கக்கூடியதுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த வடிவத்தில் வந்துடுது. அதாவது டிவி இங்கே இருக்கிறதுனால எல்ஹெச்எஸில் டிவி இருக்கிறதுனால வி உறுப்பெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். வி உறுப்புங்கிறது காஸ் விங்கிறது தான் வி உறுப்பு. காஸ் வி இந்த பக்கம் வந்ததுன்னா மேலே வந்துடும். காஸ் வி டிவி சீக்குவல் டு கீழே இருக்கிற டிஎக்ஸ் அந்த பக்கம் வந்தால் மேலே வந்துடும். மேலே இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா கீழே வந்துடும். டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ வி உறுப்பு தனியாக எக்ஸ் உறுப்பு தனியாக பிரித்தாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகைப்படுத்த போகிறோம். இன்டகிரேட்டிங் இன்டகரல் காஸ் வி டிவி சீக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். நமக்கு இந்த இடத்துல இன்டகரல் 1 பை எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், லாக் எக்ஸ். காஸ் விக்கு நமக்கு என்ன தெரியும், இன்டகரல் காஸ் விக்கு ஃபார்முலா சைன் வி ப்ளஸ் ஒரு சி சேர்த்துக்கணும். அப்புறம் ஒய் சீக்குவல் டு விஎக்ஸ். இப்போ இதே வியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒய்யோட வகுத்தலில் எக்ஸு கீழே வந்துடும், ஒய் பை எக்ஸ்னு வரும். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ். அதனால் இந்த இடத்துல வர விக்கு பதிலாக சைன் ஒய் பை எக்ஸ் சீக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இதனுடைய சமன்பாடு. ஓகே.